துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உன்னுள்ள இடத்தில் நீச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. உன்னுள்ள இடத்தில் நீச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. கரங்களை தட்டி போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியே வழிநடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியை வழிநடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவே. யெகோவா ரஃபா ரஃபா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஒரு கடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன்னிலை கழித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்னை பாடுவே. ஒரு கடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன்னிலை கழித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை தட்டி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை
தொழுதிடுவே. விடி வெள்ளியே தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. சொல்லுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. விழிநாள் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் தொழுதிடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், முழு மனுக்குலமும் நமக்கு முன்னாடி இருக்கிறார்கள், இனியும் துதிப்பார்கள். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், ராஜாக்கள் போற்றிடும் தெய்வம், ராஜாக்கள் போற்றிடும் தெய்வம், முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன். ஓ முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன். ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சொல்லுவோம். நீர் ஒருவரே பரிசுத்த, என்னிலே பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்று கேட்ட ஒரே பரிசுத்தர் நீ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல் தேவன் இல்லை,
பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன் நீ ராஜா என்றும், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆராதனை மீதி பகுதியை பொறுப்பிற்கு நடத்தி தரும்படி ஹல்லேலூயா. பாஸ்டர் சரண்ராஜ் ஜெபிக்கிற வேளையில் யாவரும் எழுப்பி நின்று அதை ஆமோதித்து அதன் பின்பு நாம் அமருவோம். சோத்திரம். அன்பின் பரலோக தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையில் கூட கருத்தோடு உண்மையோடுமை பாடி மொழிப்படுத்த தேவரீர் தந்த இரக்கங்களுக்காக நன்றோடுமை துதிக்கிற ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆராதிக்கிற ஆராதனையில் பிரியங்கொள்ளுகிற தெய்வமே, அப்படிப்பட்ட ஆராதனை இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக மனதார நாங்கள் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல எங்களுக்கு விடுதலை உண்டு. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு. உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குமே. அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு நல்ல தருணங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நல்ல தருணங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பலனடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் இன்னும் வளர நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய தேவ வல்லமைக்காக, தேவ பிரசனத்திற்காக, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தர் உம்மால் ஆகுமே. எங்களை மேன்மைப்படுத்தவே உயர்த்தவே உம்முடைய பாதத்துக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தெய்வமாய், எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தெய்வனாய், எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பிக்கிற தெய்வமாய் என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு கர்த்தாவே. நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. மீதமுள்ள இந்த ஜெப ஆண்டவரே ஆராதனையை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வார்த்தை எங்களோடு கூட இடைபடுவதாக, எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமுள்ள வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், சோர்ந்து போன ஆத்மாவை பலப்படுத்துகிற வல்லமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மூலம் ஆண்டவரை ஊழியர் மூலம் புறப்பட போகிறதற்காய் சோத்திரம். உடைய வார்த்தையை வல்லமையோடு வரப்போகிறதற்காய் சோத்திரம். ஜீவனுள்ள சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. மீதமுள்ள எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்திக் கொண்டு உங்கள் நாமத்தை மாத்திரம், உங்கள் நாமம் மாத்திரம் எல்லா வேலைகளிலும் அதிகமாய் மகிமைப்பட போறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் முன்பு ஒரே ஒரு பாடலை பாடுகிறேன். அதன் 3வது இறுதி சரணத்தை சபை மக்கள் தெரிந்திருந்தால் என்னோடு இணைந்து பாடும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். தகுதியில்லை என் இயேசுவே நீர் எந்தன் வீட்டில் வர. இந்த பாடலின் பகுதி உங்களுக்கு தெரியும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி வீட்டில் யார் சோமலாமல் இருந்தால் அவனுடைய வேலைக்காரன். செல்ஃபிஷாக இருந்தாலும் நம்ம சர்வெண்ட் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஒரு பக்கம் நம்ம வீட்டில் உள்ளவங்க செல்ஃபிஷாக இருந்தால், அவங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு உதவி. சிலர் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி அவ்விதம் இல்லை. அவன் தேவனால் சாட்சி பெற்றவன், மனிதனால் சாட்சி பெற்றவனும் கூட. மனிதர்களே சொல்லுகிறார்கள், இந்த நீர் அவனுடைய வீட்டிற்கு வர அவன் பாத்திரன் என்று சொல்லுகிறார்கள். என்ன அவன் சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தம் இல்லாமல் இருக்கிறான், ஆண்டவரை அழைச்சிட்டு வாங்க. 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அது 100க்கு அதிபதி பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டி, அந்த மூப்பர்கள் கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான் என்று சொன்னார்கள்.
பிறகு சாட்சி சொல்கிறாங்க, நம்முடைய ஜனத்தை நேசித்தவன், ஜெப ஆலயத்தையும் நமக்காக கட்டி கொடுத்தவன். அப்போ ஆண்டவர் கடந்து போகிறாரு. கடந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், நீர் என் வீட்டிற்குள் வர நான் பிரவேசிக்க பாத்திரன் அல்ல. இந்த ஒரு வார்த்தையில் அவனுடைய ஸ்பிரிட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். என்ன, அவனுடைய ஹம்பிள் ஸ்பிரிட். என்ன, he is worthy to receive all blessings from above. ஆனால் அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாய் எண்ணவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவருடைய இரண்டாவது வார்த்தையை ஆண்டவர் நமக்கு நேரம் கொடுத்தால் நாம் தியானிப்போம். முதலாவது வார்த்தை, நீர் வர பாத்திரன் அல்ல. ஜேவி பீட்டர் என்று கேரளாவிலே கன்னியாகுமரி பகுதியிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியருடைய பாடல். நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரோடு பழகி இருக்கிறேன். இந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். தகுதியில்லை என் இயேசுவே, நீரெந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதியில்லை ஐயா. கருணை கூறுமையா, தகுதியில்லை என் இயேசுவே, நீரெந்தன் வீட்டில் வர பருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதியில்லை ஐயா. பாவதோஷங்கள் கொடியதையா, என்மே கருணை கூறுமையா. பாவ சந்தோஷம் நிரந்தரமல்ல, பாவிகள் ஜீவியம் புகையாய் மறையும். பாவ சந்தோஷம் நிரந்தரமல்ல, பாவிகள் ஜீவியம் புகையாய் மறையும். உலக வேஷம் அழிந்தே போகும், உலக வேஷம் அழிந்தே போகும். உன்னதர் இயேசுவே பாதமே சரணம், பரணி உம் வீட்டில் நிரந்தரமானீர். பரணி உம் வீட்டில் நிரந்தரமானீர். தகுதியில்லை என் இயேசுவே, எனக்கு உள்ளது உமக்கே சொந்தம். எந்தன் வாழ்வும் உமக்கே சொந்தம். எனக்கு உள்ளது உமக்கே சொந்தம். எந்தன் வாழ்வும் உமக்கே சொந்தம். உமது பலத்தா மதிலை தாண்டுவே, உமது பலத்தா மதிலை தாண்டுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசுவே என் வீட்டில் தங்கிவிடும். தகுதியில்லை என் இயேசுவே, நீரெந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதியில்லை ஐயா. எந்தன் பாவதோஷங்கள் கொடியதையா, என்மேல் கருணை கூறுமையா. தகுதியில்லை என் இயேசுவே. இணைந்து பாடுவோம்.
ஜீவனின் அதிபதி உந்தனுக்காக ஜீவிய காலம் உமக்காய் வாழ்வேன். சொல்லுவோம். ஜீவனின் அதிபதி உந்தனுக்காக ஜீவிய காலம் உமக்காய் வாழ்வேன். அழைத்த தேவனே அனுதினம் நடத்தும். அழைத்த தேவனே அனுதினம் நடத்தும். கிருபையினால் என்னை தாங்கிய காரும் முடிவு பரியந்தம் என்னோடிரும். தகுதியில்லை என் இயேசுவே நீரெந்தன் வீட்டில் வர. வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதியில்லை ஐயா. இந்த பாவ தோஷங்கள் கொடியதையா, என்மே கருணை கூறுமையா. தகுதியில்லை என் இயேசுவே. அன்பின் தகப்பனே, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீ. எங்களோடு வாசம் பண்ண நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் எங்களோடு வாசம் பண்ணும்படி, துரோகிகளாகிய மனுஷர் பொருட்டு வாசம் பண்ணும்படி வரங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை தியானித்து கொண்டே வருகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அந்த சத்தியம் எங்களை சாப கட்டுகளில் இருந்து விடுவிப்பதாக. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு அவர்கள் உட்படலாகாது. எங்கள் தேவன் எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிறவர். நம் தேவன் நியாயமாக நாம் பெற வேண்டிய சாபத்தை கூட அவர் ஆசீர்வாதமாக திருப்புவார். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். தேசத்தின் மேல் பிரியம் வைத்து நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதைப் போல நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்போம். கொஞ்சம் நியூஸை கீனா வாட்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காரியம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் நடைபெற்றது. என்ன, ஆண்டவர் தேசத்தில் குறிப்பிட்ட நபர்களையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். யார் தெரியுமா? மூளைக்கு நேர்ந்து கொள்ளுகிறவர்கள், ஜோசியம் பார்க்குறவங்க, என்ன மற்றவர்களை தேசத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாரு. என் ஒய்ஃப் இங்கே கிறிஸ்தவங்க போல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த போஸ்ட் கொடுத்தோன்னே நான் அடுத்த நாள் காலையில் பார்த்தா தினமலர் பேப்பர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ஏன் முடிஞ்ச உடனே சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன பார்த்தா அவர் ஒரு ஜோசியக்காரர் அப்படின்னு இருந்துச்சு. என்னடா இது, ஜெபம் பண்ணோம், வேற காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. ஆனாலும் சில காரியங்கள் நன்மையாக இருந்துச்சு. நான் அடிக்கடி பயன்படுத்துகிற 3 வசனங்களிலே, அநேக வசனங்களிலே 2 வசனங்கள் சட்டசபையில் கூட சொல்லப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிரிக்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கவா அளவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இந்த வசனம், ராஜாக்குடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல மாற்றுகிற ஆண்டவர் அடுத்த சில மணி துளிகளிலேயே அதை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய இன்டென்ஷன் அதை ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார்.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் 1000 ரூபா கொடுத்தாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம வண்டி ஓடும். ஆனால் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள நீங்கள் நினைக்கணும், 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள எப்பவுமே நீங்கள் நினைக்கணும். அவங்களும் வாழணும், அவங்களும் சாப்பிடணும், அவங்களும் தண்ணி நம்மளை போல குடிக்கணும், அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். போகட்டும். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவது எப்படி அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அநேக சாபங்களை குறித்து நான் அடையாளத்தோட நான் சொன்னேன், பேரை சொல்லியே சொன்னேன். அது சிலருக்கு கேள்வியா இருக்கும், என்னடா அவர் பேரெல்லாம் சொல்றாரே அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? அந்த சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. எது சாபங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் சாபங்கள் தொடர விரும்புகிறது. தொடர்கிறது என்ற வார்த்தையை புல்பீட்ல இருந்து நான் சொல்லலை. தலைமுறை தலைமுறையாய் சில தலைமுறை சாபங்கள் சில குடும்பங்களை தொடர விரும்புகிறது. தனிப்பட்ட சாபங்கள் சில வேளைகளிலே நம்மை தொடர விரும்புகிறது. பாவத்தினால் வந்த சாபங்கள் நம்மை தொடர விரும்புகிறது. பிலேயாமை போல கூலி கொடுத்து நம் குடும்பங்களுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக ஏவப்படுகிற சில காரியங்கள் சாபமாக தொடர ஏதுவாக இருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே ஹெய்ட்டி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே உள்ளவர்கள் எல்லாரும் அவ்விதம் செய்கிறவர்கள் தான். அந்த ஹெய்ட்டி தீவே சபிக்கப்பட்ட ஒரு தீவாக மாறினது. ஒவ்வொரு வீடுகள் பின்னாடியும் ஒரு அவுட் ஹவுஸ். அந்த அவுட் ஹவுஸ்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒருவர் ஒருவருக்கு விரோதமாக வைத்த பிள்ளி சூனியத்தினால். சில போதகர்கள் ஜெபிப்பார்கள், நானே சில வேளைகளில் ஜெபித்திருக்கிறேன். இந்த வல்லமை எங்கேருந்து வந்துச்சோ அது புறப்பட்ட இடத்துக்கே கடந்து செல்லணும்னு. அப்போ புறப்பட்ட இடத்துக்கே கடந்து செல்லும் என்றால் யாரு வச்சானோ, யாருக்காக வச்சாங்களோ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நான் பயமுறுத்த சொல்லல, வச்சவனும் பாதிக்கப்படுவான். என்ன, வச்சவனும் பாதிக்கப்படுவான். ஒரு நரபலி கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் யாரோ ஒருவருடைய குழந்தை அதனுடைய இரத்தம் சிந்தும் போது இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடும். இயேசுவின் இரத்தம் ஒன்றுதான் மன்னியும் என்று கேட்டது. ஸ்தேவான் ஒருவன் தான் மரிக்கையில் இவர்களை மன்னித்தருளும் என்று சொன்னார். ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய மனைவி மட்டும்தான் இந்த ஒரிசா மக்களையும் இந்திய தேச மக்களையும், என் குழந்தையை என் கணவனை உயிரோடு கொளுத்தின இவர்களை மன்னியும் என்று கேட்டார்கள். எல்லாரும் இவ்விதம் கேட்பது இல்லை. ராக்லாண்ட் என்று நினைக்கிறேன், சிவகாசி பகுதியிலே ஊழியம் செய்து அவரை கொடுமைப்படுத்தினார்கள். நல்ல ஊழியர், பரிசுத்தமானவர், நேர்மையானவர், நீதியானவர். ஆனால் அவருக்கு எவ்வளவு தீமைகளை செய்ய முடியுமோ செய்தார்கள். அவர் ஒரு காரியத்தை இந்த பட்டணத்தை நோக்கி சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். அன்றிலிருந்து எந்த பகுதியில் நல்ல மழை பெய்தாலும் அந்த பட்டணத்தில் அதிக மழை பொழிவது இல்லை. மழை பொழிவதில்லை, மழை பொழிவது இல்லை. நம்மை நோக்கி எவ்விதம் வார்த்தைகள் வந்திருக்கிறது. வழிபோக்கர் உங்களை ஆசீர்வதிப்பது நிலைக்காது, இல்லை என்றால் தேவனுடைய சித்தம் அல்ல. பெற்றோர், ஊழியர், உங்களை காட்டிலும் வயது முதிர்ந்தோர், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்காக உங்களுக்கு முன்பும் உங்களுக்காக கர்த்தருக்கு முன்பும் நிற்கிறவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நிலை நிற்கும். அநேக சாபங்கள். ஆபிரகாமின் குமாரத்தி ஆலயத்திற்குள் இருந்தாள், அவள் சாபமாக இருந்தாள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் என்று நான் நினைக்கிறேன். மார்க்கிலே ஒரு வாலிபன், அவன் ஒரு அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே லேகியோன் 6000 ஆவிகளுக்கு மேலாக ஒரு பட்டாலியன் போல அவன் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான். அவைகள் எல்லாம் பாதிப்பு, தொடர்ந்து வருகிற சரீர சுகவீனம். இதை பேசும்போது நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று பயந்து கொண்டு பேசுகிறேன். ஏனென்றால்
சுகவீனப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய குடும்பமும் சுகவீனங்களை தாண்டி வந்த குடும்பம்தான், தொடர்ந்து வந்த சுகவீனங்கள். அதே போல மரணம், நியாயமில்லாமல் வருகிற மரணம். நம்முடைய ஆலயத்திற்கு ஒருவர் வந்த, அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பிரதர் இளங்கோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய குடும்பத்தில் அவருடைய 2 தங்கையை வஞ்சித்து அவ்வளவு பணத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், வீடை எடுத்துக்கொண்டார்கள். திருமண காரியங்கள் அதிலே சரிவர உதவி செய்யவில்லை. ஒரே ஒருவர் மட்டும் ஆண்டவருக்குள் வந்திருந்தபடினால் அவரை பார்த்து நான் சொன்னேன், தயவு செய்து உங்கள் சகோதரிகளுக்காக பேசுங்கள். உங்கள் 2 சகோதரர்கிட்ட வழக்காடுங்கன்னு சொல்லல, ஆனா நீங்க போய் கேளுங்க. நீங்க போய் அவங்ககிட்ட நியாயத்தை சொல்லி, அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவும் இல்லாம போயிட்டாங்க, அம்மாவும் இல்லாம போயிட்டாங்க. படிச்ச பிள்ளைகள், ரொம்ப வெகுளியானவர்கள், அவருங்க ரொம்ப வெகுளியானவங்க, உலகத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், வீட்டிற்குள்ளேயே வைத்து அடைக்கப்பட்டவர்கள். நீங்க சொல்லுங்க அப்படின்னோன்னு அவரு, இல்ல பாஸ்டர், என்னுடைய சகோதரர்கள்லாம் பயங்கர முரடர்கள், அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். அப்ப நான் போய் பேசவான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, நீங்க போய் பேசுங்க, உங்களை நல்லா அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, உங்களை அவமானப்படுத்தி அவங்க அனுப்புவாங்க. ஆர் யூ ரெடி டு டேக் தட் மேட்டர் அப்படின்னாரு. நான் சொல்றேன், எங்களை நிறைய பேர் ஆசீர்வதிப்பாங்க, அது எங்களுக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் எங்களை தூற்றுவாங்க, நிறைய பேர் இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நம்ம அவங்க கஷ்டப்பட்டவங்கன்னு கொஞ்சம் கூட உதவி செஞ்சா அவர்கிட்ட காசு நிறையா இருக்குன்னு, நம்ம பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஆனா பேசிட்டு போயிடுவாங்க, விரோதமா பேசிட்டு போயிடுவாங்க. சர்ச்சுக்கு வெளியே வேற ஆள் கார் 10 கார் நிற்கும், அந்த கார் சர்ச்சு ஃபுல்லா கார் நிரம்பி ஒழியுது, ஆர்கனைசேஷன்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம மிஷனரிஸை தாங்கணும், அது நம்முடைய உள்ளம், நம்முடைய திருச்சபை மக்களுடைய உள்ளம், நீங்கள் தாங்குகிறீர்கள். அதை பார்த்து காசு உங்களுக்கு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில நேரம் சிலரை பார்த்துருக்கவே மாட்டோம். அன்னைக்கு ஒரு காரியம் நடந்தது. அந்த காரியம் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் நான் போய் பேசினேன். அந்த இடத்துக்கு போகும்போதே என்னுடைய மனது, ஏன்னா அது என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்த இடம், மன பாதிப்போடு தான் நான் அங்கே சென்றேன். ஆனால் இறந்த அவர்களுக்காக அவர்களை குறித்து சில நிமிடம் பேசினேன். பேசும்போது ஒருத்தங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இந்த பக்கம் அந்த பேசுகிற இடத்துல இந்த சைடு இப்படின்னா கொஞ்சம் இவர் உட்கார்ந்துருக்கிறார்ல, இதே போல் இருந்தவங்க. நான் கவனிக்கவே இல்லை, நான் வந்துட்டேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க, எத்தனை நேரம் உங்களை அவங்க விஷ் பண்ணாங்க, நீங்கள் கண்டுக்கிடவே இல்லைன்னு. ஏய், கண்டுக்கிடலைன்னு சொல்லாத, நான் பார்க்கவே இல்லை நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு. 2வது, ஆண்டவர் அறியாமல் அது நேரிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சூப்பரிண்டெண்டும் நானும் அந்த வீட்டு வாசலில் போய் 3 நாள் நின்று கதவை தட்டினோம். கேமராவில் பார்த்துருப்பாங்க, திறக்கவே இல்லை. அது அன்று அவருடைய எண்ணம், எங்கள் மேல் இருந்த ஒரு சிறு பகை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, பாஸ்டர் எட்வின் நமக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க என்னை குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம், எத்தனையோ தரம் கையெடுத்து கும்பிட்டேன், பாஸ்டர் எட்வின் கும்பிடலை அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களை பகைக்கிறவங்க எளிதாக பகைக்கலாம், எங்களை உதவி செய்கிறவங்க எளிதாக உதவி செய்யலாம், எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எளிதாக ஜெபிக்கலாம், துரோகம் பண்ணுறவங்க துரோகம் பண்ணலாம், என்ன உதவி செய்கிறவர்கள் உதவி செய்யலாம். என்ன கையை கழுவி விட்டு போகிறவங்க, நம்ம இடைஞ்சல் பண்ணால் இவருடைய ஸ்பிரிட் டிஸ்டர்ப் ஆகும்னா அப்படி செய்யவும் ஆட்கள் உள்ள ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அதனால் நான் சொன்னேன், நான் போவேன், அந்த மானாமதுரையில் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தனித்து கார் எடுத்துகிட்டு போய் அவரை கண்டுபிடிச்சு பேசினவுடனே, அவங்க தங்கைகளுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்து விடுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை செய்யவில்லை. அப்படியே அனுப்பியிருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு கொடுத்து எனக்கு, அது கொடுமை. நீ யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கவான்னு கேட்டால் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தாங்க பார்த்துக்கோங்க.
அதில் ஒரு பையன் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பான். எனக்கு கொஞ்ச நாளில் செய்தி வந்துச்சு, அந்த பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு. அவனுடைய தங்கை தெரியும், என் மனைவிக்குமே தெரியும். அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள். ஆனால் அந்த பிள்ளை அப்படி நல்ல நேர்த்தியாக வளர்ந்துருக்கும், அப்படி ஓடி ஆடி வேலை செய்யும். அது ஒரு நாள் கேட்டேன், நீ என்னம்மா படிக்க போகிறேன்னு. அது மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லிச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மேலெல்லாம் கேஸ் போடணும், அதனால் நான் வக்கீலாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. என சில வாரங்கள் கழித்து அந்த பிள்ளையும் தற்கொலை செய்து பண்ணி விட்டுருச்சு. இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்களுடைய இருதயத்தில் சொல்கிறேன், அறிந்தும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்து விடாதீர்கள். நான் அந்த குடும்பத்தை சபிக்கவில்லை, தீமை பேசவில்லை. அவங்களும் எனக்கு ரொம்ப ஒன்று தீங்கு அவங்க இவர் சொல்லி அனுப்புனாரு, உங்களை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, நீ ரொம்ப அவமானப்படுத்தலை, சாப்பாடை கொடுத்துட்டு வெளியே போடான்னு சொன்னாங்க, அது ஒன்று தான் அவமானம். கடந்த வாரம் அவருடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் போய் நின்னேன். என்னை அவரால் ஃபேஸ் பண்ண முடியலையா, அடையாளம் தெரியலையா, என்னன்னு தெரில என்ன. ஆனால் நானாக போய் அவங்க பிரதர்ஸ்க்கெலாம் கை கொடுத்துட்டு, என் கடமை, நான் சமாதானமாக தான் போக வேண்டும், நான் வந்துட்டேன். அப்போ தான் நினச்சேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே உங்கள் குடும்பத்தை பிரதர் இளங்கோ அவங்ககிட்ட பேசணும், அதுக்குள்ள காரியங்கள் இவ்விதம் மாறுதலாய் முடிந்து விட்டதே அப்படின்னு சொல்லி. மற்றவர்களுக்குரிய எந்த காரியமும் நம் கையில் இருக்க வேண்டாம். ஆதாம் பாவம் செய்தான், இந்த பூமி முள்ளை பிறப்பித்தது. அந்த முள்ளு தானே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அந்த முள்ளு மட்டும் பிறக்கலைன்னா இயேசுவுக்கு ஒரு முள்முடி வந்திருக்காது. அந்த சாபம் இயேசுடைய சிரசு வரைக்கும் முள்முடியாக வந்தது. நியாயமாக நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின்படி அவர் அடைந்தார். ஆகவே நாம் விடுவிக்கப்பட்டோம். தாவீது கில்போவா மலையிலே யோனத்தானுடைய சிநேகத்தின் நிமித்தம் அந்த யோனத்தான் வெட்டுண்டு விழுந்ததற்கு பின்பு அவன் அந்த கில்போவா மலையை சபிக்கிறான். நீங்க வீட்டில் போய் 2 சாமுவேல் 1:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த கில்போவா மலையிலே விளைச்சல் உண்டாகக்கூடாது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றான், கர்த்தருக்கு பலியிடப்படும் எந்த காணிக்கைகளும் அதுல உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் நம்ம தமிழ்நாடை காட்டிலும் சிறுசு. போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பர் கிளைமேட். அங்கே உள்ளவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கர பராக்கிரமசாலிகளாக இல்லை, நல்ல கலராக இருப்பாங்க, எஜுகேட்டடாக இருப்பாங்க, ஸ்ரூடாக இருப்பாங்க. சிலர் உருவத்தில் கொஞ்சம் சின்னவங்களாக கூட இருப்பாங்க. எல்லாரையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. என்னடா பேர், எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும், அவ்வளவுதான் என்ன. அதனால் எருசலேமில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பாலஸ்தீனியர்கள் நல்லவர்கள் உண்டு. அங்கே பிள்ளைகள் அடிவிடும்போது, காசா ஸ்ட்ரிப்பில் அடிவிடும்போது உங்களுடைய இருதயம் வேதனைப்பட வேண்டும். போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த உடனே நடக்கலை, ஆனாலும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். முழு உலகத்துக்குமே அவங்களால தேன், ஆரஞ்சு, அநேக காரியங்களை அவர்களால் கொடுக்க முடியும். ஆனா நாகசாகி, ஹிரோஷிமால பயிரிடப்பட முடியாமல் அட்டாமிக் அந்த ஆட்டம் பாம் போட்டனால அப்படி ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் போராடி கொண்டு இருக்கிறது, அமெரிக்கா உதவி செய்கிறது, மற்ற நாடுகள் உதவி செய்கிறார்கள். ஜப்பான்ல சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யற ஜப்பானியர்கள் உண்டு. டெக்னிக்கலி தே ஆர் குவாலிஃபைடு. ஆனா பாருங்க, அவங்க கூட அதுல விவசாயத்தை துவக்கி விட்டார்கள். நாகசாகி, ஹிரோஷிமா பகுதிகளிலே மாடி வீட்டு தோட்ட முறை அவர்கள் மூலமாக வந்தது. அந்த மண்ணை எடுத்துட்டு வேற மண்ணை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்க விளைச்சலை பார்க்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் கில்போவா மலையை தாவீது சபித்ததினாலே, தாவீது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சபித்து விட்டபடியினால்
அந்த கில்போவா மலையிலே விளைச்சலே இல்லை. எங்களை அழைச்சிட்டு போன ஒருத்தர் சொன்னார், அந்த அருக்கு கில்போவா மலை ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உப்பு கடல், சவக்கடல் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே கூட உயிரினங்கள் தோன்றுகின்றன என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவு உப்பா இருக்கும். ஆனால் ஒரு சாபம் நீங்கி ஆசீர்வாதமானவர்களாக மாறி நீங்கள் காணப்பட வேண்டும். எந்த இடத்துலலாம் இரத்தம் சிந்தப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு சாபம் வரும். அதற்கு பரிகாரம் இயேசுவின் இரத்தம் மட்டுமே, இயேசுவின் இரத்தம் மட்டுமே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவர் எங்களுக்காக உங்களுக்காக நமக்காக அவர் சாபமானார். தேஞ்ச ரெக்கார்ட் போல நான் பேசிட்டு வரேன், 3 வாரமும் சொன்னதே சொல்லிட்டு போறேன். ஆனா நீங்க இங்கிருந்து போகும்போது ஜெபித்து இதுவரைக்கும் தொடர்ந்த சாபங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண மாட்டாய். 430 வருஷம் எகிப்தியனை பார்த்தான், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தா முன்னாடி என்ன இருக்கு, ரெட் சி, சிவந்த சமுத்திரம் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பார்வோனுடைய ரதம் வர்றது உண்மைதான்டா, ஆனா இன்னைக்கு பார்க்குற எகிப்தியனை நீ என்னைக்குமே என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்டாயின்னு அது சம்பவித்தது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். இனி எதிர் வல்லமைகள் உங்கள் குடும்பத்தை சூறையாடக்கூடாது. இனி மின்சார பொருட்களிலே நஷ்டம் வரக்கூடாது திரும்ப திரும்ப. இனி நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல காத்து கிடக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள் மாற வேண்டும். இதற்கு முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுடைய சித்தம் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், குடிகார தகப்பன் கூட ஒரு குழந்தையும் கெட்டு போவதை என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். குடிகார முதல்வராக ஒருவர் இருந்தா கூட ஜனங்கள் குடிப்பதே அவர் விரும்ப மாட்டார். என்ன, அப்ப நீங்க நல்லா ஜெபிக்கணும். என்ன, ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல மாற்றுகிற ஆண்டவர் மாற்ற வேண்டும். அடுத்து ஆண்டவர் எந்த சாபத்தையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளவர். எந்த சாபத்தை, காரணம் அவரே சாபமானார், சிலுவையிலே சாபமானார். முள் ஒரு சாபத்தை குறிக்கிறது. என்ன, நம்மளே போய் முள்ளுல காலை குத்துனா கூட நம்ம யாரை தான் திட்டுவோம், முள் எண்ணெய், அது முள்ளு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த முள் எண்ணெய் குத்திச்சு அப்படின்னு சொல்லி. என்ன, அதே ஒரு சாபம் தான். அந்த முள்ளுக்கும் சாபம், அந்த முள் நமக்கும் சாபமாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் he paid the cost, அவர் அதன் கிரயத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கிரயத்தை கொடுத்தபடியினால், ஏன்னா எல்லா கிரயத்தையும் நாம் கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் ஏன்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி அதுலயே ஆராதனை முடிஞ்சு போயிடும். பல காரியங்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர், நம்ம ஒரு காரியத்தை ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை ஏமாற்றுகிற ஒரு ஆள் வந்துருவார். அப்போ அந்த ஏமாற்றுகிற காரியம் ஒரு சாபம். என்ன, நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கும் சொந்தம் தான், யாரு, ஜேக்கப். அவர் என்ன செஞ்சிட்டாரு, நல்லா அப்பாவுக்கு பிரியமான கறியெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டு போனாரு. அவர் வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க, அந்த சேஷ்ட புத்திரப்பாக முழுமையா அவர் அனுபவிச்சாரானா அனுபவிக்க முடியல. கொஞ்ச நாள்லயே ஓட வேண்டியதாயிடுச்சு. எப்படி ஓடினாரு, துண்டை காணும் துணியை காணும். நேசித்த அப்பாவும் அம்மாவும் என்ன, ஒரே ஒரு ஆயில் கேனும் ஒரு 2 நாளைக்கு சாப்பாடையும் கொடுத்து, போடா தப்பிச்சா போ, ஜீவன் தப்ப ஓடி போன்னு. சேஷ்ட புத்திரபாகத்தை எடுக்க முடியல. சிவப்பு கூழ், என்ன, சிவப்பு கலருக்கு நான் எதிரி இல்லை. இன்னைக்கும் நீங்க பாருங்க, நீங்க பசியா இருக்கிற நேரம் ஒரு கடையில முறுக்கு இருந்துச்சுன்னா அது மேல உங்க கண்ணு போகாது. முறுக்கு இருந்தா கண்ணு போகாது. சுட சுட பஜ்ஜி செஞ்சா அந்த பஜ்ஜில என்ன கலர் போட்டு வச்சிருக்கான், ஆமா. ஆனா இதை யாக்கோபு முதலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். சிவப்பு கூழ்னா ஆள் விழுந்துருவான்டா. சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிடலாம், வஞ்சித்தரலான்னு. ஆனா அதை அனுபவிக்க முடியல அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை. ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தது நிமித்தம்
அவன் தகப்பன் அவனை ஆசீர்வதித்த நிமித்தம் அதன் பின்பு ஏசாவை காட்டிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான். அந்த ஊர்ல போய் எத்தனை மீட் பண்றான். யாரு அவன் பேர் என்ன? லாபான். ஆமா, லாபான் வீட்டில் அப்படியே சுத்தி போறான். இவன் கண்ணு எங்கேயோ பாக்குது. யாரை பார்த்துருச்சு தெரியுமா? பாஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவன் கண்ணு இங்கிட்டே பாக்குற மாதிரி லாபான் ஆட பாக்குற மாதிரியே ரேச்சலை சைட்ல லுக் விட்டான். என்ன விட்டான்? லுக் விட்டுட்டான். ஆனா கடலை போடல, நூல் விடலை. இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் காலேஜ் பையன்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன, அவன் ரேச்சலுக்கு நூல் போடலை. யாரும் போட்டுறாதீங்க, போடக்கூடாது. ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடலை போடலை. என்ன, கடலை போடலை. ஃபோன் எடுத்து, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் உங்கள் வேலை இல்லை. பாஸ்டரும் அவசியம் இருந்தால் தான் ஃபோன் பண்ணுவார். பாஸ்டர் அம்மாவும் அவசியம் இருந்தால் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. இவன் ரேச்சலை பார்த்து ரேச்சலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான். என்ன, கல்யாணம் ஆகுது, யூதர் முறையில் எப்படி இல்லாமல் சொல்கிறாங்க, முகத்தை மூடி அப்படி இப்படிலாம். என்ன, என்னைக்கு ரேச்சலை பக்கத்தில் கொண்டு வராங்களோ அவன் ஆசையாக உட்கார்ந்துருப்பான். முகத்தை திறந்து பார்த்தா 2 கொடுமையான கண்கள், 2 கண்கள், பயங்கரமான கண்கள். இவன் தேடினது ரேச்சல் கண்கள். அங்கே தெரிஞ்சது யாருடைய கண்கள்? யார் கண்கள்? லேயாளுடைய கண்கள். அவனுக்கு ஏமாற்றம்னா ஏமாற்றம். நம்ம தான் உலகத்திலே ஏமாற்றுக்காரேன்னு நினைச்சோம். நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டானே. ஏமாற்றுவதும் சாபம், ஏமாறுவதும் நஷ்டம். ஏமாற்றுவது சாபம், ஏமாறுவது நஷ்டம். ஆனா அவன் பாருங்களேன், அந்த ரேச்சலுக்காக திரும்ப 7 வருஷம் வேலை பார்த்துருக்கான். 14 வருஷம் வேலை பார்த்து ரேச்சல் கையை பிடிச்சான். இந்த சபைக்கு வந்தா நம்ம தான் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இன்று உலகத்தில் உள்ள வழிபாடுகள் திருச்சபைக்குள் வருகிறது. நாள் பார்க்கிறார்கள், ஜோசியர்களை காண்கிறார்கள், நாட்களை முன்குறிக்கிறார்கள், பெண் வீட்டாரை சித்திரவதை பண்ணுகிறார்கள். அந்த காரியங்கள் நம் வாழ்வில் ஒருபோதும் இருக்க இடம் கொடுக்க கூடாது. ஒருபோதும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை காரியங்களை செஞ்சிடாதீங்க. இவன் ரேச்சலை நினைச்சு என்ன கிடைச்சது லேயாள். ஆனா அதுக்கப்புறம் ரேச்சலுக்காக அதுல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த 14 வருஷமும் அவனுக்கு 14 நாள் மாதிரி, அதாவது 7 வருஷமும் 7 நாள் மாதிரி. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுன்னா என்னமோ அமெரிக்காவுக்கு போற பிரயாணம் மாதிரி தெரியுது. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். சாட்டர்டே சேலையெல்லாம் அயன் பண்ணி வச்சிடணும். நான்லாம் என் சட்டையை மட்டும் அயன் பண்ண சட்டையே திரும்ப அயன் பண்ணி தான் நான் போடுவேன். எங்கள் வீட்டில் வந்து பாருங்க, நான் உட்காந்துருக்க சோஃபாக்கு பின்னாடி அயன் பாக்ஸ் எப்பவுமே ஆனில் இருக்கும். எப்பவுமே ஆனில் இருக்கும்னா ஆஃப் பண்ண மறந்துட்டேன் இல்லை, எப்பவுமே ரெடியாக இருக்கும். ஒரு சட்டை, கை, ஒரு காலரு. ஏன்னா நான் ஒரு ஆண்டவருடைய தூய பணியை, பரிசுத்த பணியை செய்ய போகிறேன். அப்போ அதுக்கு ஆயத்தமாக நான் செல்ல வேண்டும். என் ஒய்ஃப்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. திடீர்னு காணாமல் போயிட்டா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மிந்தி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களான்ட்டு. பிறதான் கண்டுபிடிச்சேன், சரி ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா சபைக்காக காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கணும். நீங்கள் பிள்ளைகள்கிட்ட அதுக்கு முந்தின நாளே சொல்லிடணும். தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி 9 மணிக்கே என்ன செஞ்சிடணும், பிள்ளைகளை படுக்க வச்சிடணும். நாளைக்கு காலையில் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனால் நீங்கள் வந்து பாருங்க, வீட்டுக்கு ஒரு ஆளாக வந்து உட்கார்ந்துருக்கும். இன்னொரு ஆளுங்க இந்த குக்கரை தூக்கி வச்சாங்களா, ஷோல்டர் பிடிச்சிக்கிடுச்சு. அடுத்த ஆளுங்க புறப்படவே மாட்டேன்ட்டான் பாஸ்டர். அவன் புறப்படவே மாட்டான். அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். ஏன்ட்டு அப்படி யாராவது சொன்னா அவன் அவங்க அப்பா மாதிரியா அம்மா மாதிரியான்னு கேட்பேன். சில ஆளுங்க விவரமாக சொல்லிடுவாங்க. விவரமாக சொல்லிடுவாங்க. 2 பேர் மாதிரியுமே இல்லை, 2 பேர் மாதிரியுமே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், ஒரு பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல பையங்களுக்கு இப்படி சேட்டை பண்ணுற பிள்ளைகள் அப்படின்ட்டு உங்கள் பிள்ளைகள் சேட்டை பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க விவரமாக சொல்லிட்டாங்க, ரொம்ப சேட்டை பண்ணும். ஏன்னா இவங்க நல்லவங்களாம். வந்தவங்க இங்கே இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க, எவ்வளோ விவரமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு புறப்படுறதுல அவ்வளவு விவரமாக இருக்கணும். அடுத்து உங்களுடைய கடன்கள் அடைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். கடன் பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் இதை தீர்மானித்து கொள்ளுங்கள். அந்த கடனை அடைக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அது பணமாக இருக்கலாம், உதவி என்ற நிலைமையில் இருக்கலாம். நம்ம ஒருத்தரோட பழகும்போது அவங்கள காட்டில் நம்ம தான் அதிக உதவி செய்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உதவி விருந்தோம்பல், நம்முடைய விருந்தோம்பல் கூட இருக்கணும். என்ன, நான்லாம் என் ஒய்ஃப்ட்ட ஒரு நாள் சொன்னேன், எனக்கு
சொன்னேன், ஒரே ஒரு காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் சம்பவித்தால் இத்தனை லட்சங்களை நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கொடுத்து விடு, ஆனால் இப்போது கொடுக்காதே. அந்த வார்த்தையை நான் சொன்னேன். இப்போது கொடுத்தால் அவர்கள் அதை குப்பையாக்கிடுவாங்க. ஆனால் அந்த காரியத்தை கொடுக்க நீ கடமைப்பட்டிருக்கிறாய், நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு உதவி போதகர் இருந்தார். அவர் பெயர் தாமஸ் வாக்கர். அவர் எங்கள் அப்பாட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவர் நான் ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு விலகி போனார். ஆனால் விலகி போயிருக்கக்கூடாது. அவர் விலகி போன பின்பு என்னுடைய தகப்பனாரும் பாதிக்கப்பட்டார், அவரும் சரீர பிரகாரமாக பாதிக்கப்பட்டார். அவருடைய தோல், அவருடைய கால்கள் எல்லாம் மிகவும் மோசமான நிலைமைக்கு பாதிக்கப்பட்டது. அவர் ஒரு நல்ல பைபிள் ஸ்காலர், நல்ல டீச்சர், வேதாகம போதகர். எனக்கு இன்னைக்கு யாராச்சும் என்னையை செக் பண்ணணும்னு, எத்தனை பலிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக சொல்ல தெரியாது. எத்தனை பண்டிகை, கூடார பண்டிகை அப்படி இப்படின்னு வரிசையாக எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அவர் எங்கள் அப்பாவுக்கு உதவி போதகராக இருக்கும்போது கம்பை வச்சு தான் எங்களை அடிக்கலே ஒழிய, இத்தனை பண்டிகை, இத்தனை பலிகள், என்ன நமக்கு பான பலினா என்னன்னு தெரியாது, குற்ற நிவாரண பலினா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் மேல் வருங்காலங்களிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ நல்லா போதிப்பார். வட இந்திய ஊழியங்களை நேசிப்பார். அவர் ஜெபிக்கிறவர். ஒரு நாள் டேபிளில், அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணார், ஜெபிக்க போகும்போது அப்படி உட்கார்ந்தா ஜெபமே வரல. உடனே நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தான் எப்பவுமே வராது, ஜெபிக்கிறதே இல்லையே அப்படின்னு. அவருக்கு ஜெபமே வரல. ஜெபத்து முன்னாடி ஒரு போல்ட்டு வந்து தெரியுதான் கண்ணில் அவருக்கு. என்னது போல்ட்டு, ரயில்வே போல்ட்டு. உடனே என்ன ஆண்டவரே, ஒரு மனதாக ஜெபிக்க முடியலையே அப்படின்னா, இவர் ரயில்வே காலனியிலேருந்து சொக்கலிங்க நகருக்கு நடந்தே போயிடுவார். அவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஹையர் லெவலில் ஆஃபீஸராக இருந்தார். அவர் ரயில்வே லைனில் நடக்கும்போது ஒரு ட்ரெயின்லேருந்து கிளண்டு விழுந்த ஒரு ஸ்டீல் போல்ட்டு, அது ரொம்ப அழகாக இருந்திருக்கு, நல்லா ஓடி தேஞ்சு. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் அடிபட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப விவரமாயிரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் துருபிடிச்சலாம் இருப்போம். நல்ல போல்ட்டு சைனிங்காக கிடந்திருக்கு. அது கலண்டு விழுந்தது தானே. அவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் டேபிள் வெயிட்டாக வச்சுட்டாரு. இது மாதிரி டேபிள் வெயிட்டாக வச்சுட்டாரு. இப்போ ஜெபம் பண்ணால் ஜெபம் வரல. ஆண்டவர் அந்த போல்ட்டையே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாராம். இது இந்தியன் ரயில்வேஸுடைய போல்ட்டு, இதை நீ டேபிள் வெயிட்டாக என்ன செஞ்சுட்ட, கொண்டு வந்துட்ட அப்படின்ட்டு. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இதை நான் என்ன செய்யணும், இது 10 ரூபா பெறாது அப்படின்னு. இல்லை, இதை நீ எங்கே எடுத்தியோ அங்கே போய் போட்டுரு அப்படின்னு உணர்த்தியிருக்காரு. இவர் ஜெபிக்க முன்னாடி அந்த போல்ட்டை எடுத்துகிட்டு போய் திரும்ப இந்த மிஜரா கோட்ஸ் தாண்டி வந்து அந்த ரயில்வே லைனில் போட்டுட்டு போனால் சூப்பராக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இன்ஜினியே கழட்டி கொண்டு வந்துடுது, ஆனால் ஜெபம் ஓடுது. ஜெபம் எப்படி ஓடுது? ஆகான்னு ஓடுது. ஃபேனுக்கும் தரைக்கும் குதிக்குது. எங்கேருந்து தான் ஆவியானவர் வர்றாருன்னு தெரியல. ரயில்வே இன்ஜினே சோத்துக்குள்ளே இருக்கு. ஸோ ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பூசணிக்காயவே இதுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டானா சோத்துக்குள்ளே. இப்போ தோப்பையே மறைச்சி வச்சிடுறாங்க, கிணத்தையே மறைச்சி வச்சிடுறாங்க. அடுத்தவருக்குரியதை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவர்களுக்கு உரியது எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், எடுத்திருந்தால் கொடுத்து விடுங்கள், பேசி இருந்தால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். சில நேரம் நம்மளை சில இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யாரையுமே இரிட்டேட் பண்ணாதீங்க. என்ன அடுத்து, பகைவரை நேசித்து விடுங்கள். சொன்னதை தான் சொல்கிறேன். என்ன, உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமாக குற்றம் செய்தார்களோ அவங்களுக்கு குற்றங்களை மன்னிச்சிருங்க, முடிஞ்சா உதவி செய்திருங்க. நான் அறிந்த ஒரு ஊழியர், பேர் சொல்ல விரும்பலை இப்போ, அவர் ஒரு நாள் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்டேஜில் வச்சு சொன்னார், எனக்கு விரோதமாக யாரெல்லாம் குற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார். என்ன எடுத்து கொடுத்துருவேன்னு? பேண்ட் ஷர்ட்டு. எனக்கும் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கார். என்ன, ஆனால் என்னை நேசித்தவர் எடுத்து கொடுத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னைய வந்து குற்றம் செஞ்ச லிஸ்ட்டில் வைக்கல, ஆனால் என் பக்கத்தில் உள்ளவர் ஒருத்தருக்கு அவர் எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. அவருக்கு வந்துச்சே கோபம். அவர் முடிஞ்ச உடனே கேட்டார், எனக்கும் பேண்ட் ஷர்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே சொன்னார், நான் செஞ்ச இந்த ஒரு தப்பை மனசில் வச்சே தானே நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு. அவரால் பொய் சொல்ல முடியல. புல்பீட்டில் நிற்கிறோம், சென்ட் ஜார்ஜஸ் புல்பீட்டில் நிற்கிறோம். அவர் அதெல்லாம் மறந்துட்டோம் பிரதர், மன்னிச்சிட்டோம் பிரதர், அந்த பேண்ட் ஷர்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. இல்லை, இதை நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு. அதனால் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தார்களோ
அவர்களுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. ஆனால் அதை இப்படி எங்களை மாதிரி பேசி மாட்டிக்கிடாதீங்க என்ற எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக ஒருத்தர் குற்றம் செஞ்சார். அவர் மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா மிட் நைட்டெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணுவார். ஒரு முறை அவங்களுடைய தங்கை திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு அந்த கவுண்ட் ஒன்று குறையுமே, என்ன வியாதி அது, அந்த ஒரு செல் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு, வேறு வழி இல்லை, அவங்க இறக்க போகிறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார். டியூஸ்டே ப்ரேயருக்கு உள்ளே போகிறேன், சர்ச்சுக்குள்ளே போகிறேன். போகும்போது மதுரையில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இடம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே அந்த ஜிஎம்க்கு ஃபோன் பண்ணேன், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஜிஎம்க்கு, பிரதர் சாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே அந்த கவுன்ஸை கேளுங்க, நிமோனியான்னு நினைக்கிறேன், நிமோனியா அதை விட்டுன ஒரு வியாதி, அந்த கவுன்ஸை கேளுங்க அப்படின்னாரு. உடனே ப்ரேயர்லேருந்து வெளியே வந்து அந்த கவுன்ஸை கேட்டேன். கவுன்ஸ் ரொம்ப லோ லெவலாக இருந்துச்சு. அதை சொன்ன உடனே இவர் சொன்னார், தயவுசெய்து திருநெல்வேலிலேயே அவரை வச்சு பார்த்துக்கோங்க, இங்கே கொண்டு வர்ற வழியிலேயே அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், பிரதர் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வரும்போது ரிசீவ் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. எங்கள் சர்ச்சில் நாங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், திருநெல்வேலியிலேருந்து இங்கே கொண்டு வர 1.5 மணி நேரம் தான் ஆகும், நல்ல வாகனங்கள் உண்டு, ஆம்புலன்ஸில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ரிஸ்கில் விசுவாசிகளுடைய ஜெபத்தை நம்பி நான் சொன்னேன், கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொண்டு வந்துருங்க உங்கள் தங்கச்சியை அப்படின்னு சொல்லி. நடந்த சம்பவம் தெரியுமா? நம்முடைய ஆலயத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அப்பல்லோ வாசல்லையே பிரதர் சாம் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டாரு. 3-4 நாட்களுக்குள் அவர்கள் சுகம் பெற்று அற்புத விடுதலை அவர்களுக்கு கிடைத்தது. சில வேளையில் நீங்கள் நினைப்பீங்க, நம்ம என்ன இந்த ஆலயத்திலிருந்து சாதிச்சிட்டோம், என்ன நம்ம ஜெபித்து இருக்கிறோம், சில காரியங்களை இழந்திருக்கிறோம், நேசித்தவர்களை இழந்திருக்கிறோம், நம்பினவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஒருத்தங்க சர்ச்சை விட்டு ஏன் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், 2வது குழந்தை மெயின்டைன் பண்ண முடியல, போயிட்டோம். இன்னொருத்தங்க வீடு ரெண்ட் கொடுக்க முடியல, போயிட்டோம். என்ன, சிலர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது அந்த ஹார்ட் ப்ரிக் பண்ணப்படுது, என்ன ஆண்டவரே இவ்விதம் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் கடன் பட்டு விடாதிருங்கள். அதே போல பண விஷயத்திலையும் கடன் பற்றாதீங்க. பல விஷயங்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது சொன்னேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அடுத்து அவரிடத்துல வல்லமை இருக்கிறது, நம்முடைய சாபத்தை அவர் மாற்ற முடியும். அடுத்து அவர் நமக்காக அந்த பணத்தை கொடுத்து விட்டார், நமக்காக அந்த பணத்தை கொடுத்து விட்டார், கிரயத்தை செலுத்தி விட்டார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். கிபியோனியருடைய காரியத்தை நாம் அதிலே பார்த்தோம். அடுத்து இந்த ஒரே ஒரு காரியம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி பேச விரும்புகிறேன். நம்முடைய நாவு ஒரு வல்லமை உள்ள சக்தி. யாக்கோபு நிருபம், எனக்கு வசனத்தெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, என்ன, நாவு சிறிய அவயவமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய நெருப்பை என்ன செஞ்சிடும், கொளுத்தி போடும். அதில் சொல்லிட்டு ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகும். அப்போ நம்முடைய அறிக்கைகள் மிக மிக வல்லமை உள்ளது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் சொன்னேன். ஏசா யாக்கோபு ஆசீர்வதித்த உடனே என்ன செய்யறாரு, என்னையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. உரிமை இருக்கு. ஏசாவுடைய உள்ளம் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை சார்ந்திருந்தது. அது ஒரு நல்ல காரியம் தானே. யாக்கோபு ஈசாக்கு ஏசாவை தான் ஆசீர்வதிக்க விரும்பினான், அதுவும் ஒரு நல்ல காரியம்தான். மூத்த மகன் 66% அவனுக்கு போகும், 33% யாருக்கு போகும், யாக்கோபுக்கு போகும். ஆனால் ஒரு சிவப்பு கூலினாலே அவன் ஏமாற்றி எடுத்து கொண்டான். இப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. என்ன, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. எனக்கு வசனத்தை எடுக்க நேரம் இல்லை, வேகமாய் நான் 2 காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன, யாக்கோபு ரெபேக்காளுக்கு பிரியமானவனாய் இருந்தார். வேதத்தின்படி நீங்க பார்த்தா ஏசா ரெபேக்காளுக்கு மனநோவாக இருந்தான். ஏசா மனநோவு, ஏன்னா அநேக ஸ்திரீகளிடத்துல அவனுடைய இணைப்பு இருந்தபடியினாலே ரெபேக்கா சொல்றா, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்போ அந்த ஏசா என்ன தெரியுமா செஞ்சான்னு சொல்லியிருக்கு, இன்னும் அநேக பெண்களை சேர்த்து கொண்டு அப்படின்னு இருக்கு. அப்போ ஏசாவுடைய வாழ்வு கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, ஈசாக்குக்கு அது அறிவிக்கப்படாமல் இருந்தது.
ரெபேக்காள் தன் உள்ளத்திலே வேதனை பட்டு கொண்டு இருக்கிறாள். அப்போ இந்த ரெபேக்கா ஈசாக்குடைய ஆசீர்வாதம் வருது அப்படின்ன உடனே யாக்கோப ஏசாவை போல ரெடி பண்றான். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. கையிலெல்லாம் என்னது, ரோமம், என்ன அந்த அப்பா பிள்ளைகளுடைய வாசனை கூட அவருக்கு தெரிந்திருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அதனால ஆசீர்வதிக்கும் போது கூட உன் வயல்வெளியின் வாசனை போல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு சில அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னே தெரியல. ஒரு நாள் ஒருத்தங்க பஸ்ல போனாங்களாம், பிள்ளைகள் பேரெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. உடனே அவர் சொன்னாராம் 1, 2, 3 ஒவ்வொரு பிள்ளைக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஒன்று 7A 7B அப்படின்னாராம். என்னங்க அது 7A 7Bனா அது ரெட்டை குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். நீங்க நிறையா, நான் யாரையும் குற்றம் சொல்றேன்ல, நிறையா தாய் தகப்பனை பாருங்க, பிள்ளைகள் பேரை சொல்லும்போது மாற்றி கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா என்னை எப்படி மாற்றி கூப்பிடுவாங்க, அதனால நானும் சில நேரம் மாற்றி என் பிள்ளைகள் பேரை சொல்லுவேன். என் ஒய்ஃப் சரி பண்ணுவாங்க, சரியாக சொல்லுங்க, பிபியானா பிபியான்னு சொல்லுங்க, கிஃப்டானா கிஃப்டான்னு சொல்லுங்க, சரிம்மா கேட்டுக்கிறேன் அப்படின்னுவேன். ஆனால் நம்ம நல்ல மெய்ப்பன் இருக்கார் பாருங்க, தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்கள் பேரை மாற்றி கூப்பிட மாட்டார். எஸ்தர்னா எஸ்தர்னுவார், ஹெப்சினா ஹெப்சின்னு சொல்லி கூப்பிடுவார். அவருக்கு தெரியும் தன் ஆடுகளின் நிலைமை பெயர். உலகத்தில் நம்மை மறந்திருக்கலாம், ஆனால் நம்மை மறவாத தேவன் ஒருவர் உண்டு. அப்போ நான் போனா அதில் 12வது வசனம், 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் போய் எங்கள் அப்பா என்னைய கண்டுபிடிச்சு சபிச்சிட்டா நான் எத்தனை காணப்பட்டு சபிக்கப்பட்டு விட்டால். அப்போ அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் சாபத்தின் மேல் அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஆசீர்வாதத்தை நம்புறான் ஈசாக்குடைய. அந்த ஈசாக்கு என்னை ஏமாத்திட்டேன்னு சபிச்சிட்டா, அதாவது நீ ஏசா இல்லடா நீ யாக்கோபுன்னு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த சாபம் என்மேல் வருவதாக. அப்படி எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல பைபிள்ல இவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ்ன்னு போடலை. நான் கொஞ்சம் பேர் பாஸ்டர்ஸாக வச்சுருக்கேன் பேர். ஆரோனும் ஒரு பாஸ்டர், ஃப்ரீஸ்டில் பாஸ்டர் நீங்கள் சொல்லணும், இல்லை அவரும் ஒரு பாஸ்டர், மோசையும் ஒரு பாஸ்டர். அது மாதிரி எங்கேயும் எந்த பிரசங்கத்திலையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. த ரெபேக்காள் தி பெஸ்ட் பாஸ்டர், மொர்தேகாய் ஒரு பெஸ்ட் பாஸ்டர். ரெபேக்கா தான் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்னு அறிந்திருந்தா. ஒரு நல்ல பாஸ்டர் ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னு சொல்லி சபை மக்களை அதனிடையிலே நடத்த வேண்டும். அவள் ரெபேக்கா அடுத்து கணவனுக்கு பிரியமானதை அறிந்திருந்தாள். கணவனை பிரியப்படுத்த அவன் வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா வேட்டை கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா அவ என்ன செய்யறா, வீட்டுக்கறிய வேட்டைக்கறியா மாத்தி கொடுத்துட்டா. என்ன வீட்டுக்கறிய இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கரியமும் வேட்டைக்கரியமும் அடுப்பு கறியாக்கினவர்கள் உண்டு. சென்னையில் எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவருக்கு பர்த்டே அன்னைக்கு வீட்டை விட்டே ஓடிட்டார். ஒன்றுமே இல்லை, அவங்க ஒய்ஃப் நல்லா தான் சமைப்பாங்க, பிரியாணி செஞ்சுருந்தாங்க. பிரியாணி கஞ்சி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பிரியாணி கஞ்சி. குக்கரை திறந்த உடனே கஞ்சி உள்ளே இருந்திருக்கு. பிரியாணி கஞ்சி, கறி இருந்துச்சு, அரிசி இருந்துச்சு, எல்லாம் கஞ்சி. அவர் பைக்கோ கார் வச்சுருந்தார். காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டார். இன்னொரு அக்கா வீட்டுக்கு போயிட்டார். நான் அங்கே போய் பழைய கஞ்சாவது சாப்பிட்டுக்கிறேன், ஓ சாப்பாடு எனக்கு வேண்டாம்னு தயவுசெய்து சொல்கிறேன். என்ன டெய்லி நீங்கள் பிரியாணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம், நல்லதில்லை. என்ன ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்றதை, பெற்றோருக்கு ஏற்றதை, வயோதிபர்களுக்கு ஏற்றதை செய்து கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நல்ல ரெபேக்கா சூப்பராக ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்டா. ஏசா ட்ரெஸ் எங்கே இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா. ஏன்னா அந்த ஏசா ஒரு நிலையற்றவன், அவன் திரிகிறவன். ஆனால் அவன்கிட்ட நல்ல ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு அவள் பார்த்து வச்சிருக்கிறா. ஒரு நல்ல பாஸ்டர் அது செஞ்சுருக்கணும், அது தெரியணும். அடுத்து வாசத்தையே மாற்றிட்டா. அந்த காலத்தில் டியோட்ரண்ட்லாம் கிடையாது. அடுத்து அவனை ரோமம் உள்ளவனாக மாற்றி விட்டாள். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தாள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஆசீர்வதித்து முடிந்த போது 30வது வசனத்தில் அவ்விதம் தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆதியாகமம் 27, இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அப்படியே தியானித்து நாம் முடிப்போம். 27:30 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது. அப்ப என்னன்னா அவருடைய ஆத்துமால என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் ஏசா என்று நினைத்து யாக்கோபுக்கு கொடுத்து விட்டான்.
ஏசா என்று நினைத்து யாக்கோபுக்கு கொடுத்து விட்டான். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம்னா இது ஒரு வேர்டு அப்படின்னு நினைக்கிறோம். நாட் அ வேர்ட், இட் இஸ் அ ஸ்வார்ட். அது ஒரு பட்டயம். அது ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். சாபம் அழிக்கும், ஆசீர்வாதம். இப்போ நம்ம வருவோம். இந்த வார்த்தை யாக்கோ அங்க அன்னைக்கு ஏசா யாக்கோப ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னேன். ஆனால் உங்கள் வாயாலேயே, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு எப்படி தெரியுமா, நம்ம நாவாலேயே நம்மளை நிறைய பேர் சபிச்சவங்க இந்த இடத்துல இருக்கிறார்கள் சொல்லலை. என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லவா? இயேசுவே என் ஜீவனை எடுத்து போடும், சீக்கிரம் செத்துட்டாதான் ஒரு முடிவு. இந்த குடும்பத்தில் நான் இல்லைன்னா தான் இந்த குடும்பத்துடைய அவஸ்தை தெரியும். இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. கைய உயத்தெல்லாம் சொல்லலை, என்ன சொல்லியிருப்பீங்க. அடுத்து இந்த ஊரை விட்டே ஓடி போனாதான் நான் நல்லா இருப்பேன். எப்படி? இந்த ஊரை விட்டே ஓடி போனாதான் நல்லா இருப்பேன். அடுத்து ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றை கட்டினதுக்கு வேற எவளையாவது என்னது கட்டிருக்கலாம். அதுக்கு என்ன தெரியுமா பதில் வந்திருக்கும்? கட்டி பாருங்க அப்பதான் தெரியும்னு. என்ன பதில்? கட்டி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஒன்று தெரியுமா, இரும்பு கருக்கிடும் என்ற வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணேன் அர்த்தம் தெரியாம. இப்போ எனக்கு அது தெரியும். உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்கு ஒய்ஃபு, உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு ஹஸ்பண்ட். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்கள வச்சு தான் உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார்னு பாஸ்டர் டி மோகன், அகில உலக தலைவர் சொல்கிறார். என்ன என்ன எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதே நான் சொல்கிறேன். என்ன அவங்கள கொண்டு தான் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். மகிமைக்கு இந்த உலக ஆசாபாசங்கள் எல்லாம் இருந்து உங்களை விடுவித்து உங்களை என்ன செய்வார், கொண்டு போவார். இப்போ இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாம் சொன்னவங்க இங்கே இருக்கிறவங்க இதை கேன்சல் பண்ணும். இன்னைக்கு நம்ம இதை ஜெபம் பண்ணி நம்ம அழிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஒரு அடி ஏறினா ஒரு ஜானு வழுகுது அப்படின்னு. உலகத்தில் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதிர்மறையாக நீங்கள் பேசக்கூடாது, பாசிட்டிவாக. அது ஓகே, பாசிட்டிவாக நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். அப்போ எப்படி அந்த நெகட்டிவ் காரியங்களை கேன்சல் பண்ணுறதுனா, ஒன்று தேவனுடைய இரத்தத்தினால், என்ன, பை த பிளட் ஆஃப் அவர் லார்ட், மைட்டி லார்ட், என்ன, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால், என்ன, நம்முடைய சாபங்களிலிருந்து நான் வெளிவருகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். இரத்தத்தினாலே. அதுக்கு அடுத்து 10,000 ரூபா கடன் பட்டவனுடைய கடனை ஒருத்தன் மன்னிக்கிறது 10 லட்சம் உள்ளவனால தான் மன்னிக்க முடியும். அவனுக்கு மனசும் வேணும், பேங்க்ல காசும் வேணும். அப்போ என்ன அப்படின்னா, த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் ஒன்லி we will cancel all every negative words spoken by us. நம்மால் பேசப்பட்ட வார்த்தைகளை, நஷ்டத்தின் வார்த்தைகளை வேதத்தை கொண்டு நாம் கேன்சல் பண்ண வேண்டும். நான் ரொம்ப பலவீனம், சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இங்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாகும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நம்முடைய அறிக்கைகள் மாற வேண்டும். தினம்தோறும் வேத வார்த்தைகளை நீங்க உச்சரிக்க வேண்டும். எஸ்ராவை பற்றி சொல்லுவாங்க, அவன் தேறின வேத பாரகனாக இருந்தான். பாஸ்டரா இருக்கிறனால ஒரு நன்மையை சொல்லிடுறேன், தீமைகளை சொல்லியிருக்கிறேன், நன்மையை சொல்றேன். எப்படினாலும் வேத வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டியது வரும், பேச வேண்டியது. ஒருத்தருங்க பயந்து வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அவங்கள கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும், அந்த வார்த்தை நம்ம கூட பேச வேண்டிய. நீ தைரியமா இருக்கியா? ஒருத்தர் பாடி இருக்காரு, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அப்போ யாரோ அவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவர் எப்படி சொல்றாரு, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருப்பதினால், கர்த்தர் என்னோடு இருப்பதினால். நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, தோத்திரம் ஆண்டவரே, தனம் சொல்லணும். எல்லாரும் கூட எல்லாருடைய அப்பாவும் இல்லையே, எல்லாருடைய அம்மாவும் இல்லையே, இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரே எப்பொழுதும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ண வேண்டும், ஜெபங்களில் அறிக்கை பண்ணணும். கர்த்தருடைய ப்ராமிஸை பிடித்து கொள்ள வேண்டும், அதன் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், விசுவாசித்த அறிக்கையிட வேண்டும். ஒரு ரட்சிப்பு வேணும்னா கூட ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணினால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ
கர்த்தருடைய வார்த்தை மேலே அப்படியே விசுவாசம் இருக்கணும். விசுவாச சோதனை ஏற்படுமா? ஏற்படும். மணிப்பூருக்காக ஜெபித்தேன், நினச்ச அளவுக்கு பதில் வரல. மணிப்பூர்லேருந்து 2000 பேரை இஸ்ரேலுக்கு கொண்டு போனாங்க. நான் நினச்சேன் இவங்க போய் ஐநால சொல்லிடுவாங்க, ட்ரம்ப்கிட்ட சொல்லிடுவாங்க, மணிப்பூரில் ஒரு விடுதலை வரும் அப்படின்னா. போன வாரம் 3 பாஸ்டர்ஸை சுட்டு விட்டாங்க. நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்போ என்னடா நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், பதில் வரலையே அப்படின்னு வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் செய்ய போகிறார். மணிப்பூருக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். கர்த்தர் மணிப்பூருக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஏன்னா இப்போ ஒரு கடன் உங்கள் குடும்பத்தில் வந்துருச்சுன்னு வைங்களேன், கீழாகாமல் மேலாவேன், வாளாகாமல் தலையாவேன், இது அறிக்கையிடணும். நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடணும். அப்படி அறிக்கை இடும்போது கர்த்தர் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னா விருப்பப்படுகிறவர்கள் தான் அதில் புசிப்பார்கள் அப்படின்னா நம்ம அறிக்கையிடணும். நம்முடைய வயது நீங்கள் அறிக்கையிட அது கூடும். உடைய சரீர பலம் நீங்கள் அறிக்கையிட கூடும். 27ஆம் சங்கீதம் 1வது வார்த்தையை நான் அநேக முறைகள் சுகவீனமானவர்களுக்கு உபயோகப்படுத்துவேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். காரணம், ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் 1000 தரம் 2000 தரம் அறிக்கையிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. நியூபார்ன் பேபியை பிரிச்சுட்டாங்க. ஹஸ்பண்டை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க குழந்தைய பார்த்துக்கிட சொல்லி. அவர் பாஸ்டர், அவரால் சாப்பாடு கொண்டு வர முடியல, ஒய்ஃபை கவனிக்க முடியல, குழந்தைய கவனிக்க முடியல, பில்லு பே பண்ண முடியல. ஆனால் இந்த சிஸ்டர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்னு சொல்லி ஒரு நாள் அவர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வாங்க நம்ம எல்லாரும் போவோம்ன்ற அளவில் அந்த ஒரு சகோதரி உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது, காரியங்களை மாற்றி இருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன், அதை திரும்ப கோடு போட்டு நான் காமிக்கிறேன். ஒரு சகோதரி அவங்ககிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்குது. ஓகே, இந்த சாபம் பழிக்கும்னு ஒருத்தர் கேரளாவிலேருந்து வந்து சொன்னார். சரி இயேசுகிட்ட சொன்னா என்ன அப்படின்னு கேட்டேன். இயேசுவால் கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது எவ்வளோ பேருடைய ஜெபத்தை அது மேற்கொண்டு விட்டது தெரியுமா? பயங்கர வருத்தம். ஜீவனை கூட கொடுத்துச்சு, ஆனால் சுகத்தை கொடுக்க முடியவில்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஜீவனும் மரணமும் எதில் இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசும்போதும் மனிதரிடத்தில் பேசும்போதும் பிசாசினிடத்தில் கூட பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது சரியாக பிரயோகிக்க வேண்டும். ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். 40 நாள் வனாந்தரத்திலே இருந்தார். ஆனால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினாலே அவர் ஜெயித்தார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வேதத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்களின் இச்சையிலே விழுந்து போனவர்கள் உண்டு, மாம்சத்தின் இச்சையிலே விழுந்து போனவர்கள் உண்டு. இது ரெண்டுக்கும் தப்பிச்சாளுக ஜீவனத்தின் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இங்க வரும்போது ஒரு பாடலை பாடினேன், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடல். தகுதி இல்லை ஐயா நீர் இந்த வீட்டில் வர. இன்னைக்கு நிறைய பேர் நெஞ்ச நிமித்திட்டு ஆலயத்தில் இருக்கிறாங்க, நெஞ்ச நிமித்திட்டு ஆபீஸ்க்கு போறாங்க, நெஞ்ச நிமித்திட்டு குடும்ப காரியங்கள்ல பேசுறாங்க. நம்முடைய நீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையாக இருக்கிறது. தாழ்த்துகிறவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்த்தும் போதுதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று நீங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திற்கும் ஒரே நாளிலே பதில் வராது, ஆனால் பதில் வந்தே ஆகும். விதைத்ததை அறுப்போம். மனிதன் நமக்கு விரோதமாக பேசலாம், விரோதமாக செயல்படலாம். மனித வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆலயத்தின் PA சிஸ்டத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் ஒரு ஆளை கண்டிப்பா கட்டளையிடுவார். நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம் பாரங்களை அவர் மேல் வைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும்.
பழகிக்கொள்ள வேண்டும். நம்மளை காட்டிலும் நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வீடை காட்டிலும் ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கணும், உயர் உள்ளதா இருக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் இந்த போராட்டத்தில் இருந்து நம்மை தூக்கி விடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாலிபர்களை கேளுங்கள், வாலிபர்களை கர்த்தர் தருவார். புற இனத்தவர்களை கேளுங்கள், கர்த்தர் தருவார். எவ்வளவு ஜனம் சேவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சில காரியங்களை பார்க்கும்போது நெகட்டிவா நம்ம கன்ஃபஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர் புதிய ஆட்களை தர முடியும், புதிய வாலிபர்களை எழுப்ப முடியும், பரிசுத்தவான்களை எழுப்ப முடியும், தேவையுள்ள மனிதர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். வாலிபர்கள் படிப்பு நிமித்தம் வெளியே போறாங்க, அது தப்பு கிடையாது. இந்த உலகத்துல படிப்பும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் இருந்தாதான் இந்த உலகத்துல தூக்கி போட முடியும். அதுல 2ல் 1 இல்லைனாலும் ஃபெயிலியர் தான். படிக்காமையே வச்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னா பார்த்துக்கிட மாட்டார். 10,000 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்கும். அதுக்கும் நீ ஒயிட் காலர் ஜாபா ட்ரை பண்ணால் அதுவும் கிடைக்காது. சரி, படிச்சுட்டான், ஆனால் ஆண்டவரை மதிக்கவே இல்லைன்னு வைங்களேன், உலகத்தில் சமாதானமாக வேலை பார்க்க முடியாது. எத்தனை இடத்துல இனிமேல் உங்களுடைய ஹையர் லெவல் அத்தாரிட்டிஸ்லாம் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முடியாது. கொடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு நல்ல வார்த்தையை ஒரு நல்ல சீட்டில் இருந்து சொன்னால் அதுக்கு எவ்வளவு விரோதமான காரியங்கள் வந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க இல்லையா? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினா அதில் என்ன சார் தப்பு இருக்கு? மற்றவர்கள் உனக்கு செய்ய வேண்டியது எதுன்னு விரும்புகிறையோ அதையே மற்றவர்களுக்கு செய் அப்படின்னா அதில் என்ன இருக்கு? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போதே இதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்து விடு அப்படின்னு சொன்னா அதுல என்ன பாவம் இருக்கு? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். பட்டயங்களை வாட்ஸ்அப்ல எடுக்கிறாங்க, பட்டயங்களை சபைகளுக்குள்ளே தூக்குகிறார்கள். பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தாலே மடிவார்கள். உங்கள் நாவு ஒரு பட்டயம், ஜாக்கிரதையா இருக்கணும். யாராச்சும் நான் காலத்துக்கு முன்னாமே சாகணும் அப்படின்லாம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சீர் பொருந்துற நாள். நம்ம ஒரு 3 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்பட வேண்டும். தலைமுறையாக இந்த சாபம், நான் சாபத்தெல்லாம் விவரித்து சொன்னேன், ஆனால் இனி நான் அதை சொல்ல விரும்புவது இல்லை. ஆனால் நான் சொல்ல சில காரியங்களை சொல்ல வேண்டும். என்னை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதே அப்பா உமக்கு பிரியம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். சொல்லுங்க, என் சந்ததி உம்மை சேவிக்கும். எனக்காக சிலுவையில் தண்டிக்கப்பட்டு, எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினி, எனக்காக சாபமாகிய முள்முடியை சுமந்தி, எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து, ஆகவே என் சாபங்கள் அகற்றப்படுகிறது. ஆகவே என் சாபங்கள் அகற்றப்படுகிறது. வேத வாசிப்பேன். சொல்லுங்க, வேத வாசிப்பேன். அந்த கட்டளைகளை கை கொள்ளுவேன், அவைகளுக்கு நடுங்குவே, அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுவேன். என் உள்ளம் உம்முடைய வசனத்தால் நிரப்பப்படும், என் வாய் அதை அறிக்கை பண்ணும். விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்யும். நான் நன்மையை காண்பேன். நான் தீர்க்காய் சொல்லவனாய் வாழ்வேன். நான் காண்டாமிருகத்திற்கொத்த பலன் உள்ளவனாய் இருப்பேன். என் பிள்ளைகளின் சமாதானம் நதியளவா இருக்கும். இன்று வரை கண்ட எகிப்திய வல்லமையே, இன்று வரை கண்ட எகிப்திய வல்லமையே இனி நான் காண்பது இல்லை. இனி நான் காண்பது இல்லை. இனி நான் ஏலிமில் வாழ்வேன். இனி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானில் நான் காணப்படுவேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன். நான் மற்ற காரியங்களிலும் கடன் பட மாட்டேன். என்னால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்னால் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய பணம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கும். என்னுடைய கேரக்டர் தேவனுடைய ராஜ்யத்தை பறைசாற்றும். என்னுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பறைசாற்றும். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் வாய் ஞானத்தை விளக்கு. நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் என்னால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பார்க் டவுன் பகுதி என்னால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஐயனார்புரம் பகுதி என்னால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மதுரை எங்களால் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருந்து வெளிப்படும். ஆதி அப்போஸ்தலர் காலத்து அடையாளங்களும் அற்புதங்களும் என் சபையின் மூலமாய் வெளிப்படும்.
நீர் சுகம் கொடுக்கிறீர் என்பதற்கு எங்கள் திருச்சபை சாட்சியாக மாறும். எல்லா சாபங்களும், சிலுவையில் இரத்தம் சிந்தின, காயங்களை ஏற்ற, தழும்புகளை ஏற்ற, முள்முடியை ஏற்ற, சாபத்தின் சிலுவையிலே தொங்கின உம்மால் முறிக்கப்படுவதாக, உம்மால் முறிக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக உள்ள கையெழுத்தை குலைத்து போடும். ஹல்லேலூயா. கருவழிதல் எங்கள் குடும்பங்களில் இராது. கருவழிதல் எங்கள் குடும்பங்களில் இராது. குடும்ப பிரிவினைகள் எங்கள் குடும்பங்களில் இராது. நாங்கள் சமாதானமாக வாசம் பண்ணுவோம். எங்கள் பிள்ளைகள் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளாயிருப்பார்கள். சித்திரம் தீர்க்கப்பட்ட மூலை கற்களாயிருப்பார்கள். இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.